ஜெபம்ங்கிற வார்த்தையில் எல்லாமே அடங்கிடுச்சு. துதி ஆராதனை அடங்கிடுச்சு, டங்ஸ் பேசுகிறது அடங்கிடுச்சு, வாக்குத்தத்தங்களை சொல்கிறது அடங்கிடுச்சு, வசனங்களை வாசிக்கிறதும் அடங்கிடுச்சு. எல்லாமே சேர்ந்த ஒரு வார்த்தை தான் ஜெபம். சந்தோஷமாக கைத்தட்டி நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பழைய பாட்டு, ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம், இதுதான் சட்டம் ஜீவியத்துக்கு. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தில் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே இதுவே சட்டம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தில் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன்
செய்து அமர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ். கரெக்ட் டைம் என்ன அது ஃபெலிக்ஸ் செட் பண்ணி வச்சு டைம் கரெக்ட் டைம் சேர் போட்டு ஒரு 11:30 நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மழைய சூழ்நிலை சரியில்லை, அதனால சண்டே மார்னிங் சர்வீஸ் உண்டு. ஈவினிங் சாட்சி சொல்கிற மாதிரி அது ஒருத்தர் யாரையா கூப்பிடலான்னு நினைக்கிறேன். சண்டே ஈவினிங் கொஞ்சம் ஆராதனை வச்சா நல்லதுன்னு நான் நினச்சேன். ஸோ இந்த முழுருவ ஜெபம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 40-45 வருடங்களுக்கு முன்பாய் 40-45 வருடங்களுக்கு முன்பாய் முழு இரவும் ஜெபிக்கிற இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நெல்லை முழுரவு ஜெபம்னு 2500 பேர் கூடுவாங்க. ஜோசப் ஜார்ஜ், அதுபோல் சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் பிரதர் மோகன் சி, பிரதர் அப்பாத்துரை, நான் அப்போ ஒரு 15-17 வயசு இருக்கும், 40 வருஷம் முன்னால். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முழுரவு ஜெபம் அங்கங்கே நடக்கும். அதில் போய் உட்காந்து கேட்குறது. பொதுவாக முழுரவு ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா நான் இருந்த சிஎஸ்ஐ திருச்சபேல், அதில் கலந்துக்கக்கூடிய வயதை பார்த்திங்கன்னா நைட்டில் தூக்கம் வராத கேஸ். ஒரு 68 78 80 உள்ள வயசு தான். 15 பேர் இருக்கும் கதீட்ரல் சர்ச்சில் இருந்து எல்லாம். பட் முழு இரவும் அங்கே 4 மணி ஆகும். அப்போ தான் முழு இரவு ஜெபம் 4 மணிக்கு முடிந்து எத்தனையோ இரவுகள் வரும். நாங்கள் பிறகு கொஞ்ச நாளில் நாங்கள் வாலிபர்களாய் சேர்ந்து இந்த முழு இரவு ஜெபம் நடத்த போவோம். வாலிபர்கள் சாட்சி சொல்லி அவங்கள பாட்டு படித்து அவங்கள சிரிக்க வச்சு மெயினாக அவங்க கண்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். முழு ஜெபத்தில் அவங்கள தூங்காமல் வைக்கிறது ஒரு பெரிய காரியம். நாகர்கோயிலில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு பாஸ்டர் சொன்னார். அந்த அம்மா முழு ஜெபம் வரும்போது அந்த அம்மாவுக்கு பேர் ஷாக்கிங் லேடியா. ஜோம் பண்ணும்போது நல்லா ஜம்ப் பண்ணி குதித்து ஃபோன் இது பண்ணி வீட்டிலேருந்து வரும்போது அதை என்ன பண்ணிடும், எல்லாம் முக்காடு எல்லாமே சர்ச்சு பக்கத்தில் போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்துடுமா. வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த ஜெப நேரத்துலலாம் வெங்காயத்தை தரையில் தேய்ச்சிட்டு கண்ணில் என்ன செஞ்சிடுது, தேய்ச்சி பயங்கர ஊக்கமாக அழுது அந்த அம்மா குதிச்சு, ஷாக்கிங் லேடி அப்படி தான் ஜோம் பண்ணுவோம். அன்னைக்கு வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சா, அந்த சொலகளை வெங்காயத்தை எடுக்குன்னு சொல்லி பச்சை மிளகாவை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து ஜெப நேரத்துக்கு முன்னால் அதை கவனிக்கவே இல்லை. அப்போ உருண்டையா சின்ன குட்டி மிளகா இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து தரையில் தேய்ச்சிட்டு கண்ணில் என்ன செஞ்சுட்டு தேய்ச்சி பயங்கரமாக அன்னைக்கு அழுது ஓன்னு கத்தி அலறி கடைசியில் ஜெபத்தை முடிச்சுட்டு கடைசியில் அந்த அம்மா தளரையே உருண்டுடுச்சு. அதனால் தாங்க முடியல, நான் வெங்காயத்துக்கு பதிலாக எது எடுத்துகிட்டு வந்துட்டேன், பச்சை மிளகாயை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போது ஜெபம் என்றால் என்ன, அப்படி ஜெபங்கிறது பொதுவாக சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம அவரோட பேசுகிறது ஜெபம். பைபிள் வாசிப்புங்கிறது அவர் நம்மோட பேசுகிறார். ஜெபம் அப்படிங்கிறது நல்லா கவனிங்க, நம்ம அவரோட பேசுவது ஒன் வே கம்யூனிகேஷன் மாத்திரம் அல்ல, எல்லாமே ஜெபந்தான். பாடல் படிப்பது ஜெபம், விசுவாச வசனங்களை அறிக்கையிடுவது ஜெபம், அவர்கிட்ட பேசுறது ஜெபம், அவர் சமூகத்தில் போய் அமைதலாக அமர்ந்திருப்பது ஜெபம், அவருடைய வார்த்தைகளை கவனிப்பது ஜெபம். கம்யூனிகேஷன் வித் காட், அவரோடு கூட ஆளுகை செய்வது கூட ஜெபந்தான். ஜெபம் என்றால் வேற என்னமோ நினைக்கக்கூடாது. இயற்கையை பார்த்து பேசுவது ஜெபம், தெரியுமா உங்களுக்கு? இயற்கையை பார்த்து பேசுவது. இயேசு பார்க்குறாரு அத்திமரத்தை, இனி ஒரு கனியும் உன்னில் உண்டாகாது இருப்பதாக. இயேசுனுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா
இனி ஒரு கனி உன்னில் உண்டாகாதுடா. அவர் சொல்லிட்டு சாயங்காலம் சொல்கிறாரு. காலையில் சீஷர்கள் அதை பார்த்து, ரபி, நீ சபித்த அத்தி மரம் வேரோடு பிடுங்கப்பட்டு என்ன செய்யுது, வெளியில் கிடக்கு. அப்போ ஜெபம் என்பது என்ன? எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். அவரோடு தொடர்பில் இருப்பது. சொல்லுங்கள். அந்நிய பாஷை, ஆவியில் ஜெபிப்பதுன்னு அந்நிய பாஷை. ஜெபம் என்றால் வெறும் அவர்கிட்ட பேசுவது மாத்திரம் இல்லை. ஜெபத்தில் மிக முக்கியமான பகுதி என்னென்னா, பாஸ்டர் சுந்தரம் சொல்லுவாராம், சென்னையில் ஏசிய ஸ்தாபகர், உங்களுடைய ஜெப வாழ்க்கை என்பது 51% பைபிள் வாசிப்போம். 51% என்ன இருக்கணுமா? பைபிள் வாசி. 49% என்ன இருக்கணுமா? ஜெபம். இப்போ ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு தொடர்பிலே, கம்யூனிகேஷன் வித் காட். அப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு வீட்டில் வேலை பார்க்குற அம்மா எப்பவும் அவரோட கனெக்ஷனில் இருக்கிறது. பாத்திரம் கழுவும் போது, ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா. வீட்டை பெருக்கும்போது, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. நடக்கும்போது, ஏசப்பா என் கூட வாங்க. எப்பவும் அவரோடு கூட தொடர்பில் இருப்பது பேர் என்ன பேர்? ஜெபம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். அவரோடு கூட தொடர்பிலே இருப்பது ஜெபம். நீங்கள் வாசிக்கலாமே, யோவான் 8:29 எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அவரோட கூட இருப்பது, அவரோடு கூட ஆளுகை செய்வது கூட ஜெபம்தான். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த கெஞ்சி கூத்தாடி அழுது அந்த ஜெபத்தை பார்க்கவே முடியாது. இல்லை பாஸ்டர், ஒருத்தன் ஜெபம் பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்? பர்த்திமேயு, தாவீதின் குமாரனே, சன் ஆஃப் டேவிட், ஹேவ் மர்சி ஆன் மீ, எனக்கு இறங்கும். அது ஒரு பிச்சைக்காரனுடைய ஜெபம். இயேசுனுடைய ஜெபம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கில் நான் எடுத்தேன், நீங்கள் வாசிக்கலாமே சில வசனங்களை. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. மார்க்கு 1:21-22. பின்பு கப்பர்நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். இயேசுனுடைய ஜெப வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை எப்படி அப்படின்னா, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். 30:3 சொல்லுங்கள். 30 வருஷம் அவர் ஆயத்தமானார். அவர் ஊழியம் செஞ்சது 3 to 3.5 வருஷம். 30 வருஷம் ப்ரிப்பரேஷன். இப்போ நல்லா கவனிங்க. நல்லா ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு தலைவன் ஆண்டவராக இயேசு. வாசிங்க. பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவர். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. அதிகாரம். இந்த அதிகாரம் அதுதான் இந்த மாதம் முழுவதும் வல்லமை அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் இந்த வல்லமை அதிகாரம் யாருக்கு வரும்? இப்போ மதுரையை பொறுத்தவரையில், திருநெல்வேலி இங்கே பொறுத்தவரையில் பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு பயப்படும். பிள்ளைகள்லேருந்து எங்கள் அப்பா வராரு அப்படின்னு எல்லாம் அங்கே வராருன்னு கண்டுபிடிச்சாலே புத்தகத்தை எடுத்து கிளியராக படிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது வேலையெல்லாம் அந்த அப்படியே போட்டு அங்கே போட்டு அப்படியே போய் பிள்ளைகள் அப்பா வரார் அப்படின்னா பயம் அந்த நாட்களில்.
ஆனால் சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. பாஸ்டர் நீங்களா சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். நான் எத்தனையோ குடும்பங்களுக்கு பாரு, நான் சொன்னேன்னு என்ன செஞ்சிடறாங்க, சொல்லிடுறாங்க, கதை கந்தலாயிரும். எத்தனையோ பேரண்ட்ஸ் கிட்டத்தட்ட மதுரையிலே உடன் ஊழியராக உடன் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்திருக்கேன். பிள்ளைக்கு பேரண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், ஏதாவது போனால் ஜோம் மட்டும் நான் சொன்னேன்னு சொல்லிடுறாங்க பாஸ்டர், உதவி போதகிறார். எத்தனையோ பிரச்சனைகள். ஆனால் இந்த அதிகாரம் எப்போ வரும்னா, வேதம் சொல்லுது ரோமர் 8:15 வாசிங்க. ரோமர் 8:15. இயேசுவுக்கு என்ன அதிகாரம்? ரோமர் 8:15. அந்தப்படி நல்ல கவனிங்க, இந்த நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் எல்லாம் பயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள். மறுபடியும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் ஆவியில் மோசமான ஆவி. என்ன ஆவி தெரியுமா? அடிமைத்தனத்தின் ஆவி. திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், அப்பா அப்பா பிதாவே. என்ன ஒரு அருமையான, கிட்டத்தட்ட 213 தடவை இயேசு வந்து யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ரஃபா, இந்த நாமங்களெல்லாம் சொல்லலை. ஒரே 13 தடவை சொல்லியிருக்காருன்னா என்ன என்ன நாமம் தெரியுமா? எல்லாம் சத்தமாக வாயை திறந்து அப்பா சொல்லுங்க. அப்பா அப்பா. ஜெஸ்லின் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்பா நகலக்கூடாது. அப்பா. நீங்கள் மறுபடியும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், புத்திர சுகாரத்தை, சன்ஷிப் 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 சன்ஷிப். ஒரு சாட்சியை நான் கேட்டேன். வெளி தேசத்தில் ரோமன் கத்தோலிக்க ஃபாதர், அவருக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருக்காப்புல. நல்லா கவனிங்க, இந்த அசிஸ்டண்ட்டு நிறைய ஆண்டவரோட உள்ள உறவுல ஸ்ட்ரென்தன் ஆகி நிறைய அற்புத அடையாளங்கள் நிறைய செஞ்சிருக்கார். அப்போ இந்த ஆர்சி ஃபாதர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூப்பிட்டு சொல்லிட்டாரா, என்ன பாரு, எல்லாரும் என்கிட்டயே வந்து உன்னையை பற்றி தான் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்காரா, அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் உற்சாகப்படுத்தியிருக்கணும். எனக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து நல்ல அற்புதம் செஞ்சாச்சுன்னா என் மகன் செய்யிடுங்க, போய் கூப்பிடுங்க அப்படின்னு. அப்படி தான், அதுதான் தகப்பனுடைய இருதயம். அவருக்கு ஒரு மாதிரி ஆகி, ஏன் பெர்மிஷன் இல்லாமல் நீ யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது, அற்புதம் அடையாளம் ஜெபம் ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. இவர்கிட்ட கேட்டால் எங்கள் சீஃப் பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் நான் என்ன செய்வேன். சரி, நான் வளர்ந்த சபை சிஎஸ்ஐ திருமண்டலம் 5000 பேர் இருக்காங்க. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட சபையில் மதுரையில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கேன். அந்த பெரிய சபையில் நான் தான் வளர்ந்தேன். இப்போ அதே சபையில் என்னை பிரசங்கம் பண்ண அங்கே உள்ள எல்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன். ஐசக் 3 நாள் வந்துருங்க, டைம் புக் பண்ணிட்டேன், நோட்டீஸ்லாம் அடிச்சிட வச்சுருவார். இப்போ நான் இங்கே ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கேன். பாஸ்டர் அம்மாட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டுக்கிட்டுறேன். அவங்க சொன்னால் நான் வந்துடுறேன். சரி விட்டுருவாங்க, ஏன்னா இங்கே எனக்கு எந்த ப்ரோக்ராமும் போடலை. அம்மாட்ட போய் கேட்குறேன், அம்மா அப்படி பெரிய சர்ச்சு, நான் வளர்ந்த சபை சிஎஸ்ஐ திருச்சபை, இந்த லெந்து நாட்களில் 3 நாள் பேச கூப்பிட்றாங்க, என்னை கொஞ்சம் விட்டுருங்கம்மா, நான் போயிட்டு வந்து இங்கேயும் எனக்கு எந்த இதுவும் போடலை, அதாவது என்னை மட்டம் தட்டணும்னே பிளான்.
போய் கேட்குறேன். அவங்க சொன்னாங்க, இங்கே உங்களை நம்பி சபை பாஸ்டர் விட்டு போயிருக்கு, என்னை நம்பி விட்டு போயிருக்காரு, ஆனால் எனக்கு எந்த பொறுப்பும் எந்த மெசேஜும் போடலை, அதனால் நீங்கள் போக வேண்டாம் ஈசாக்கு. ரைட், நான் ஒன்றுமே சொல்லலை. உடனே சொல்லிட்டேன், இல்லை பாஸ்டர் அம்மா வேண்டாங்கிறேன். பாஸ்டர் வெறும் அமெரிக்கா போயிட்டார். பாஸ்டர் அம்மா என்னை போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த நேரத்தில். ஏன்னா நான் வளர்ந்து அந்த பல கனவுகள் கண்டு அந்த முன்னால் நின்று பிரசங்கம் பண்ணுற போதெல்லாம் கனவு கண்டேன். ரைட், ஓகே அப்படின்னு விட்டாச்சு. இப்போ இந்த போதகர் வந்து கவனிங்க, இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஏன் பெர்மிஷன் இல்லாமல் நீ யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. அப்போ கவனிங்க, இந்த போதகர் ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன நடந்துச்சு, திடீர்னு பார்த்தா ஒருத்தன் தற்கொலை பண்ணுறதுக்கு உயரமான கட்டடத்தில் இருந்து மேலே இருந்து குதிக்கிறான். மேலே இருந்து சாகணும்னு குதிக்கிறான். டக்குன்னு ஒரு பார்த்துட்டார், இவர் அந்த இதெல்லாம் மறந்துட்டார். எதை நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருந்தாரு, அந்த வாக்குறுதியை மறந்து இயேசுவின் நாமத்தினால நீ கீழே விழக்கூடாது, மேலே பரப்பாயாக அப்படின்ட்டார். நல்லா கவனிங்க, நீ கீழே விழக்கூடாது, இயேசுவின் நாமத்தினால நீ மேலே பரப்பாயாக அப்படின்னா அவன் தற்கொலை பண்ணி விழுந்தவன் அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கான், பறந்துக்கிட்டே இருக்கான், கீழே என்ன செய்யலை. இவருக்கு அதுக்கு பிறகு தான் ஞாபகம், ஐயோ நம்ம சீஃப் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டோமே, நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டோமே. நேராக பாஸ்டர் நான் மீறிட்டேன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை. ஒருத்தன் தற்கொலை பண்ணுறதுக்கு மாடியில் இருந்து உயரத்துலேருந்து குதித்தான். டக்குன்னு அவன் விழக்கூடாது, பரப்பானாக என்ன பறந்துக்கிட்டே இருக்கான். 2 மணி நேரம் பறந்துக்கிட்டு இருக்கான். உண்மையாக நடந்தது. இவர் சீஃப் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டுட்டு அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லுன்னா அவன் பறந்துக்கிட்டே இருக்க. ரோட்டில் போகிற ஆட்கள்லாம் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிறகு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சரி அவனை பையன் இறக்கி விடு அப்படின்னு சொன்ன பிறகு வந்து நல்ல கவனிங்க, இவர் சொன்ன பிறகு பைய இறங்கி பிறகு கீழே வந்து நின்றான். அந்த 2 மணி நேரம் மேலேயே பறந்துக்கிட்டு தானே அந்த சிட்டியில் உள்ள எல்லாரும் பார்த்தாங்க. உண்மையாக நடந்தது. இப்போ இதுக்கு பேர் தான் டேக்கிங் அத்தாரிட்டி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், அதிகாரத்தை எடுப்பது. ஒரு மிஷினரி அயர்லாந்து ஏதோ ஒரு இது, அங்கே போய் அவர் பேர் வந்து பேட்ரிக், ஒரு ராஜா வீட்டு பையன் பாம்பு குத்தி செத்துட்டான். இவர் அந்த அரண்மனைக்கு இவர் அப்பப்போ வருவார், நிறைய மிராக்கிள்லாம் பண்ணுவார். அந்த ராஜாட்ட பேசுவார், சில நாட்கள் தங்குவார், போயிடுவார். அப்போ அந்த ராஜாட்ட வந்தவொடனே ராஜா அழுதானே. ஏன் அழுதானே, என் பையன் போன வாரம் பாம்பு கடிச்சு செத்து போனான். அப்படியா, என்னைய கூப்பிட்டு போங்க அந்த கல்லறையெல்லாம் உடைங்க, பாடி அழுகின நிலைமையில் இருக்குது. இந்த பேட்ரிக்குங்கிற ஒரு செயின்ட் சொன்னாரா, இந்த பையனுக்கு ஆண்டவரே மரித்து போன எலும்புகளை உயிரடைய செய்யக்கூடிய தேவன், அன்றியும் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பின ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பீராக, இந்த மகன் உயிரோடே வருவானாக. ரோமர் 8:11 வாசிங்க. ரோமர் 8:11 வாசிங்க. ஆனால் கவனிங்க, செத்து போன இயேசுவை, செத்து போன லாசருவை, செத்து போன நாயினூர் விதவினுடைய மகனை, செத்து போன எவ்விரு மகளை, இன்னும் யார், இன்னும் ஒருத்தர் உண்டா செத்து போன 3 பேர் சொல்லிட்டேன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எலிசாலாம் செத்து போன குழந்தைகளை உயிரோடு என்ன செய்கிறாங்க, எழுப்புறாங்க. இதெல்லாம் சாதாரணம். எப்போ தெரியுமா இதெல்லாம், நான் அவருடைய மகன். எல்லாம் சொல்லுங்க, நான் அவருடைய மகன். இப்போ வீட்டுக்கு கொரியர் வருது, உங்கள் பேர் போட்டு, உங்கள்கிட்ட உங்கள் அப்பா பேர் போட்டு வருது. அப்பா வெளியே போயிருக்காங்க, நான் கையெழுத்து போடுறேன். கையெழுத்து போட்டு கொரியர் என்ன செய்கிறோம், வாங்குகிறோம். ஏதோ பார்சல் வருது, அவங்க வெளியே போயிருங்க, நீங்கள் போட்டால் கொடுத்துருங்க, பேங்க் நாங்கள் கையெழுத்து போட்டு வாங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஃபாதர் ஐ சைன் த அக்ரிமெண்ட். அப்பாவுக்கு பதிலாக. இப்போ இந்த மிஷினரி பாருங்கள், கல்லறையில் போய் மகனே வா அப்படின்னாரு. மகன் முழு பாடியோடு வெளியே வந்துட்டான். கரங்களை வைத்து ஒரு அலையிலையா சொல்ல.
பிறகு ஒரு கமாண்ட் கொடுத்தாராம், இந்த குறிப்பிட்ட தேசத்தில் இனிமேல் பாம்பே இந்த தேசத்தை விட்டு வெளியே போ. ஐ திங்க் அயர்லாண்டா ஏதோ ஒரு லேண்ட், ஏற்கனவே நியூசிலாந்தில் பாம்பே கிடையாது. அந்த குறிப்பிட்ட தேசத்தில் பாம்பே இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் பாம்பே கிடையாது. இப்போ இதுதான் அவரோட ஆளுகை செய்வது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், அவரோட ஆளுகை செய்வது. யார் ஆளுகை செய்ய முடியுமா? வேதம் சொல்லுது, ஜாக்கிரதையில் உன்னுடைய கை என்ன செய்யுமா? ஆளுகை செய்யும். நீங்கள் 1 ராஜாக்கள் 10 பார்த்தீங்கன்னா ஆளுகை செய்யனுடைய முக தரிசனத்தை என்ன செய்வார்களா அநேகர் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் வாசிங்க. சாலமோனுடைய முக தரிசனத்தை 10:24 நல்ல கவனிங்க. 1 ராஜாக்கள் 10:24 சாலமோன் சாலமோனுடைய இருதயத்தில் ஜாய் போட்டுருந்த நம்பர் தெரியாதா? 1 ராஜாக்கள் 10:24 ஃபர்ஸ்ட் கிங்ஸ். நல்ல கவனிங்க. அவன் ஞானத்தை கேட்க, ஞானமுள்ள ஒருவனை பார்க்க இந்த உலகம் தேடிட்டு இருக்கு. வேதம் சொல்லுது, அந்த ஞானம் யார் அப்படின்னா அது ஒரு நபர். இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அவரோடு கூட நடப்பது என்னது? 3 நீதிமொழிகள் 3:18. ஜெஸ்லின் உட்காரு, மௌளே பேத்தி உட்காரு, பொத்த ஜெஸ்லின் உட்காரு. 2 பசங்க நடக்கக்கூடாது, உட்காரு. அண்ணா அப்பா மடியில் உட்காந்துக்கோ ஜெஸ்லின். குட் கேர்ள், குட் கேர்ள். வாசிங்க 3:18. நீதிமொழிகள் 3:18 வாசிங்க. ஞானத்தின் வழிகள் இனிதான வழிகள். எதிலிருந்து ஆரம்பிக்கு? 17. நல்ல கவனிங்க. இயேசுவோடு நடக்கிற வழிகள் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இனிதான வழிகள். ஹெர் வேஸ் ஆர் வேஸ் ஆஃப் என்னது? ப்ளசன்னஸ். அதன் வழிகள்னா போட்டிருக்க. இங்கிலீஷில் ஹெர் வேஸ்ன்னு போட்டிருக்க. ஆவியானவருக்கு தாய். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் என்பவர் தாய்க்கு சமான். புரியுதா உங்களுக்கு? அங்கே ஃபீமேல் ஜெண்டர், ஃபீமேல் ஜெண்டர். பிதா அப்பா, இயேசு அவர் சகோதரன், ஆவியானவருக்கு ஒரு பேர் தார். அதான் ஹெர்வேஸ். ஹெர்வேஸ் ஆர் வேஸ் ஆஃப் ப்ளசன்னஸ் அண்ட் ஆல் ஹெர் பாத்ஸ் ஆர் பீஸ். அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதை எல்லாம் சமாதானம். She is a tree of life to them that lay hold upon her, and happy is everyone that retained her. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், இயேசுவை, ஆவியானவரை, புத்திர சுவிகாரத்தை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவன். நான் என்ன சொல்ல வரேன், இந்த புதிய ஏற்பாட்டு ஜெபத்துக்கு நம்ம பழகணும். இயேசு ஒரு இடத்துலையாவது ப்ளீஸ் அப்படி சொல்லலை. ஆண்டவரே மனதுருகுங்கப்பா ப்ளீஸ், உன் கையை மறுகைய போல அப்படி கெஞ்சிக்கலாம் இல்லை. வேதம் சொல்லுது, மார்க்கில் படித்த சூம்பின கையுடைய ஒருத்தன் வருதான். இயேசு சொன்னார், உன் கையை நீட்டு. எல்லாம் சத்தம், கையை நீட்டு. அது மறு கையை போல ஆயிற்று. அசுத்தாவி, நீ இவனை விட்டு போ என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். ப்ரொஃபைல்லாம் இயேசு கேட்கல. நீ எங்கேருந்து வர்ற, எத்தனை நாள் வர்ற, உனக்கு வயசு என்ன ஆச்சு, உன் சொந்த ஊர் எந்த ஊர், எந்த தெரு. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பேசுவாங்க, பிசாசை பற்றி பேசணுன்னா, ஐயா நல்லா கவனிங்க, பிசாசு சந்தோஷப்படுற ஒரு காரியம் இக்னோர் த, எல்லாம் சொல்ல சத்தமாக சொல்லுங்கள், இக்னோர் த டெவில். சொல்லுங்கள், பிசாசை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பிசாசை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்களேன், 19. The Lord by wisdom hath, அதன் வர்த்தகம் வெள்ளி 13 வருமோ,
அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் 13 வாசிங்க. 13 3:13 ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் happy is the man that finds wisdom and the man that gets understanding. பாக்கியவான். அடுத்த வசனம். ஐயா நல்ல கவனிங்க. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் உத்தமமான. இயேசுவினுடைய பிரேயர் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எப்போத்தான் செவிடும் வாயும் பேசலை, காதும் கேட்கல. ஒரு பையனை ஒரு அப்பா கூட்டு வர, வேதம் சொல்லுது ஆண்டவர் அவன் மேலே கையை வச்சா என்னமோ எப்பத்தா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. நம்ம சர்ச்சில் ஒருத்தர் அம்மாவோட ஹஸ்பண்ட் இருக்கார். எங்கள் அப்பாத்தா எனக்கு உயில் எழுதி வச்சது எங்கள் அப்பாத்தா அப்படிம்பார். எதுக்கு எடுத்தாலும் அப்பாத்தா. என்ன எழுதி வச்சுருக்கேன் இவருக்கு? உயில். ஏதோ டொபாக்கூர் உயில் இருக்குது, இவர் எழுதி வச்சுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கார். எங்கள் அப்பாத்தா எல்லாம் சத்தம் எப்பத்தா சொல்லுங்கள். அப்போ புதிய ஏற்பாட்டு ஜபங்கள் எல்லாம் திறக்கப்படுவாயாக. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். திறக்கப்படுவாயா. நான் என்ன செய்ய நீ விரும்புகிறாய்? சுகமாக விரும்புகிறாயா? பர்த்திமேயை பார்த்து பார்வையடைய விரும்புகிறாயா? 38 வருஷம் வியாதிக்காரன். இவருக்கே 33 வயசு தான், சூப்பர் சீனியர். 33 வயசு பையன், 38 வயசு வியாதி படுக்க உள்ளவன். வயசு மேபி 20 வயசில் அந்த வியாதி வந்து 58 வயசு இருக்கும். மகனே நீ சுகம் அடைய விரும்புகிறாயா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. விருப்பங்களை கேட்கிறவர் சொல்லுங்க. விருப்பங்களை கேட்கிறவர். மகளே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. உன் மக சுகமாக விருப்பப்படுறாயா? ஆமாம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக. இப்போ இயேசு எப்படிலாம் ஜெபம் பண்ணார் நல்லா கவனிங்க. எல்லாம் பார்வை அடைவாயாக. அதுதான் கமாண்டு தான். குஷ்டரோகி ஒருத்தன் வர்றான், மலையிலிருந்து இறங்கி. மத்தேயு 8 அதிகாரத்தில் இருக்குது, மார்க்லேயும் வருது 1 அதிகாரம் 2 அதிகாரத்தில். மலையிலிருந்து ஒருத்தன் இறங்கி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமா. இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. கமாண்ட். எல்லாம் சத்தம். புதிய ஏற்பாட்டு ஜபங்கள் எல்லாம் அதிகாரம் உடையது. எப்படி அதிகாரம் வருதுன்னா, நான் அவருடைய மகன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்து சொல்லி கொடுத்த ஒரே ஒரு நாமம் ஃபாதர். எல்லாம் சொல்லுங்க. ஃபாதர், அப்பா. அப்பா. இப்போ அநேக மனைவிமார்கள் வந்து கணவனை என்ன கூப்பிட்றாங்க? அப்பா, என்னப்பா அப்படின்னு. கணவன்மார் மனைவி என்ன சொல்கிறாங்க? அம்மா, என்னம்மா அப்படிங்கிறாங்க. அப்பா. அப்போ இயேசு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய வல்லமை உள்ள ஒரு வெளிப்பாடு என்னன்னா, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. அப்பா சொல்லுங்க. அப்பா. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நீர் எனக்கு தந்த மகிமையில நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன். இந்த பண்டாரவளை, திருச்செந்தூர் பக்கம் பண்டாரவளை ஒருத்தர் ஊழியம் செய்வார். பிசாசு பிடிச்சவங்கள அவங்கள்ட்ட கூட்டு வந்தவொன்னே ஒன்றே ஒன்று சொல்வார், நீ மரியாதையாக பெய்யறிய, நான் வரணுமா அப்படின்னு. வீட்டு வாசலுக்கு கொண்டு வருவாங்க. வீட்டில் உள்ளேருந்தே கத்துவார், நீ மரியாதையாக பெய்யறதையா, நான் எந்திரிச்சு வரணுமா? இல்லை நான் பெய்யிறேன். ஒரு தடவை டிஜிஎஸ் தினகரன் கூட்டம் முடித்து களைப்பாக சேரில் இப்படி உட்காந்துருக்கும்போது ஒரு 10-20 காருண்யா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 10 பேர் பிசாசு பிடிச்சவனை பயங்கரமாக அடக்கவே முடியல. பல்ட்டி அடிக்கி அது அடிக்கி. நான்லாம் பார்த்துருக்கேன் சில பிசாசுகள்லாம் இந்த வால் உள்ள பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு பல்ட்டி அடிக்க, ஜம்ப் பண்ண, குதிக்க. எத்தனையோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விரட்டுறாங்க, அந்த பிசாசு போவே இல்லை. கரெக்டாக டிஜிஎஸ் தினகரன் களைப்பாகி சேரில் உட்காந்து முடித்து வெளியே காரில் கிளம்புற நேரம் காருண்யா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த கூட்டம் வந்துட்டாங்க. ஐயா, இந்த பிசாஸ் போவே இல்லை, எத்தனையோ பேர் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம்,
இவர் களைப்பில் அப்படி பார்த்து, நீ இன்னும் போகலையா? அவ்வளோதான், பொத்துன்னு விழுந்து போயிட்டு. அதிகாரம் உடையவரா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அதிகாரம் சொல்லுங்க. அதான் பைபிள். என்ன அதிகாரம்? யோவான் 1:12 வாசிங்க, எல்லாம் தெரிந்தது. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களா, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். But as many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on his name. வேதம் சொல்லுது ரோமர் 8 பார்த்தீங்கன்னா, அதே இதில் பாருங்கள், தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம். தேவ புத்திரர் அப்படின்னா சன்ஸ் ஆஃப் காட். 19:8-19 ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் புத்திரி. அப்போ சகோதரிகள், நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாமா? நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. என்னை உயிர்ப்பித்த ஒரு வார்த்தை மார்க்கு 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஒரு ஊழியர் புதுக்கோட்டை பார்க்கும், நான் சொல்கிறது ஒரு 30 வருஷம் முன்னால் ஒரு ஊழியர் கூட்டம் கன்வென்ஷன் நடத்தினார். அவர் கன்னியாகுமரிக்காரரு. பிரசங்கம் பண்ண வந்தவர் திருநெல்வேலி, சென்னையிலேருந்து வந்திருக்கார். இந்த கன்னியாகுமரி போதகர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, கூட்டம் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமையும் முடிஞ்சிட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மெட்ராஸ்லேருந்து அவர் சொந்த காசு போட்டு புரட்டி கரட்டி 100 ரூபா கொண்டு வந்து பஸ்ஸில் செலவழித்து வந்துட்டார். மறுபடியும் கூட்டம் முடிஞ்சிட்டு இவர் போகிறதுக்கு இவருக்கு 100 ரூபா இல்லை. சரி, சபை போதகர்கிட்டையாவது ரூபா இருக்கா அப்படின்னா அவர்கிட்டையும் இல்லை. 3 நாள் கூட்டம் முடிஞ்சிட்டு. உண்மையாக நடந்தது ஒரு 30 வருஷம் முன்னால். இன்றைக்கி இந்த பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர் ஆண்டவர் 30-35 தேசத்துக்கு மேலே பயன்படுது. அன்னைக்கு அவர் சொல்கிறார், ஆரம்ப நாட்கள் 3 நாள் பேசி முடிச்சிட்டேன். திங்கக்கிழமை காலையில் நான் ஊருக்கு சென்னைக்கு போகணும். என்கிட்ட போகிறதுக்கு என்கிட்டையும் காசு இல்லை. என்னை கூப்பிட்டு பாஸ்டர் கையிலையும் காசு இல்லை. 100 ரூபா வேணும் சென்னைக்கு போக. நல்லா கவனிங்க. ஆண்டவர் எடுத்துகிட்டு போயிட்டார். சின்ன பிள்ளைங்க இருக்கட்டும், நம்ம பிள்ளை தான். நல்லா கவனிங்க. ஆக இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கார். அப்போது அந்த பிரசங்கம் பண்ண வந்த பாஸ்டர் அவர்கிட்ட சொல்கிறார், ஐயா நான் ஊருக்கு போகணும், நீங்களும் என்னை அனுப்ப முடியல, நம்ம 2 பேரும் கஷ்டம் எப்போயா தீரும் அப்படின்னு போன அந்த மலையாள பாஸ்டர், கன்னியாகுமரி பாஸ்டர் தோசை சுட்டு இவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ தோசை சுட்டுகிட்டே இருக்கும்போது சொன்னாரா, இந்த தோசையை திருப்பி போடுற நேரத்தில் நம்ம கஷ்டம் என்ன செஞ்சிடும், ஆண்டவர் மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி தோசையை திருப்பி போடுறாரா. தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணவர் ஒருத்தர், பாஸ்டர் ஐயா ஆண்டவர் நான் ஜோம் பண்ணிக்கிட்டு தான் 100 ரூபா அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னார்னு 100 ரூபாய் கொண்டு வந்தார். தோசையை திருப்பி போடுற நேரத்தில் ஆண்டவர் கஷ்டத்தை மாற்றிடுவார், தோசை இப்படி திருப்பி போடுற நேரத்தில் கஷ்டத்தை மாற்றிடுவார்னு இவர் சொல்லி இப்படி போடுதார். சொல்லி முடிக்கலை, ஒருத்தன் வந்துட்டான், பாஸ்டர் ஐயா 100 ரூபா ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார், தசமம் காணிக்க போக என்னாங்க அப்படின்னு சொன்னார். அந்த 100 ரூபாயை வாங்கி ஜோம் பண்ணி அவனை அனுப்பிட்டு இவர் கையில் கொடுத்து மெட்ராஸ் போங்க. அவ்வளோதான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், கன்னிமை பொழுதிலே நான் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எல்லாம் சொல்லுங்க, கன்னிமை பொழுதிலே குடும்ப கஷ்டங்கள் மாறும். கன்னிமை பொழுதிலே நாகமானுடைய தோல் அலர்ஜி மாறும்.
கண்ணிமை பொழுதிலே குருட்டு கண்கள் திறக்கப்படும். கண்ணிமை பொழுதிலே மரியாள் கர்ப்பம் தரிப்பாள். கண்ணிமை பொழுதிலே சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். கண்ணிமை பொழுதிலே சொத்து விற்கும். கண்ணிமை பொழுதிலே பாத்திரம் நிரம்பி வழியும். கண்ணிமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். கண்ணிமை பொழுதிலே. இதுதான் பிள்ளைகளுக்கு கொடுத்த அதிகாரம். திராட்சை ரசம் பெஸ்ட் குவாலிட்டி ரெடி பண்ண 15 வருஷம் ஆகும். முதல் தரமான திராட்சை ரசம். திராட்சை ரசத்தில் 2-3 ரகம் இருக்குது. நீங்கள் எஸ்தர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் தரமான திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது. ஆனால் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டுக்காரன் கேட்குறாங்க, இதுவரை நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே. அவ முதல் தரமான திராட்சை ரசம். இன்றைக்கும் காணாவூர் இருக்கு. 6 கற்சாடி ஒரு கற்சாடி 90 லிட்டர் பிடிக்குங்கிறாங்க. 540 லிட்டர். யூத ஜனங்கள் தமிழ் ஜனங்கள் மாதிரி நாக்கில் வச்சோன்னு ருசியை கண்டுபிடிப்பாங்க நம்ம ஆட்கள். அதுவும் பெண்களை விட ஆண்கள் இப்படி கையில் இப்படி கொஞ்சம் ஊற்றி இப்படி இப்படி உறிஞ்சி ஒரு ட்ராப் வர்றதுக்குள்ளே எங்கள் மூளை எல்லாம் கம்ப்யூட்டரை விட ஃபாஸ்ட்டாக டேஸ்ட்டை கண்டுபிடிக்கும். எப்படி இருக்கு? கொஞ்சம் வேகணும், பச்சை வாடை அடிக்கி அப்படிம்பா. அந்த அந்த நெகட்டிவ் ஸ்பிரிட்டில் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க நம்ம ஆட்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் இருக்கு. நல்லா வச்சுருக்கம்மா, நல்லா சாப்பிடுங்க, அவ்வளோதான். முதல் தரமான திராட்சை. இதை எவ்வளோ நேரத்தில் நடந்திருக்கும்? எல்லாம் சதமாக சொல்லுங்களேன். இமைப்பொழுதல் ஊற்றி முடிக்காங்க. இப்போ மொண்டு கொண்டு போங்க. புத்திமான மொண்டு எடுப்பான். அப்போ கண்ணிமை பொழுது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். புத்திரர்கள். நீங்கள் ரோமர் 8:19 வாசிங்க. ரோமர் 8:19 தானே? புத்திர சுவிகாரம். For the earnest expectation of the creature wait for the manifestation of the sons of God. எல்லாம் சொல்லுங்க. தேவ புத்திரர், தேவ புத்திரி வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது காத்து கொண்டு இருக்கிறது. பாஸ்டர், அப்போ உடஞ்சிலாம் அழக்கூடாது. அழலாம். சில நேரம் சில வேதனைகள், சில பெயின், சில அவமானங்கள், சில எதிர்பார்ப்புகள், அதெல்லாம் உடஞ்சி ஒரு மனுஷன் தானே. நம்ம இயேசு அழுதார், நம்ம அழலாம், தப்பு இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, ரோமர் 5:17 போட்டிருக்கு, ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. வாசிங்க ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய ஃபார் இஃப் பை ஒன் மேன்ஸ் அஃபென்ஸ் டெத் reigned by one, ஒரு ஆதாமுடைய மீறுதலினாலே மரணம் ஆண்டு கொண்டிருக்க, much more they which receive abundance of grace and of the gift of the righteousness shall reign in life by one Jesus Christ. கிருபையின் பரிபூர்ணத்தையும் ஐயா நெகட்டிவ் காரியம் இவ்வளவு எஃபெக்டாக இருக்குமானா, ஆதாம் மூலமாய் பாவம் உலகத்தில் பிரவேசிச்சுட்டு ஆளுக இழந்து போம். மனுக்குளம் சார்பில் ஈவன் ஏவாள் சாப்பிட்ருந்தா கூட இந்த பிரச்சனை வராது. ஆதாம் the very first man, representative of mankind. எப்படி தாவீது என்கிற ஒரு மனிதனுடைய வெற்றி முழு இஸ்ரவேலுடைய வெற்றியாக மாறினதோ, எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றி விசுவாசிகள் எல்லாருடைய வெற்றியாய் மாறினதோ, அதே போல் ஆதாம் என்கிற ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி யாருடைய வீழ்ச்சி ஆயிற்று? மனுக்குலத்தினுடைய டோட்டல் டேமேஜ். ஏன்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மேன், மனிதர்களுடைய மனுக்குலத்தினுடைய மேன் கைண்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் முந்தின ஆதாம். அப்போ அவனுடைய நெகட்டிவ் இவ்வளவு பாதிப்பை உண்டு பண்ணி இவ்வளவு பாவ காரியங்களை உண்டாக்கக்கூடுமானால், வேதம் சொல்லுது, கிருபையின்
பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ரட்சிக்கப்படுவது 3 முறை அந்த அதிகாரத்தில் வரும். அதிக நிச்சயம், மோர் ஷியர். இப்போ ஆதாம் என்கிற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே மனுக்குலம் எல்லாம் பாவத்தின் கீழ் அடைக்கப்பட்டுட்டு, அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை வைத்துறோம் இல்லையா? சொன்னாங்க இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதலினால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நான் கீழ்ப்படியக்கூடாதா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். எல்லாம் சத்தமாக சொல்லலாம், இயேசுவே பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார், மரண பரியந்தான் கீழ்ப்படிந்தார். அப்போ நீங்கள் கீழ்ப்படியணுமா? கணவனுக்கு கட்டாயம் கீழ்ப்படிங்க. அப்போ மனைவிக்கு கீழ்ப்படியக்கூடாது. அடுத்த கேள்வி எபேசியரில் போட்டிருக்கு, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படி. அப்போந்தான் 18 ஜாமான் எழுதி கொடுத்துருப்பாங்க, வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஐயோ ஒன்றை மறந்துட்டேனே, என்னது 3 ரோசஸ் டீயை மறந்துட்டேன். ஏன்னாங்க நான் இவனுக்கு எதுதான் வேணும், இவருக்கு டீ தான் வேணும். உடனே மறுபடியும் பார்த்தேன்னா இவர் போவார். இப்போ ஏன் நான் கீழ்ப்படுகிறேன்? இயேசுவே கீழ்ப்படிந்தார். அவருடைய கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கு. அவரே கீழ்ப்படியும் போது அவரை நான் உண்மையாக நேசிக்கிறேன், அதனால நான் கீழ்ப்படுகிறேன். புரியுதா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிய யாரை எதிர்க்க முடியும்? பிசாசுக்கு எதிர்க்க முடியும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த புத்திர சுவிகாரம் நீங்கள் அதே ரோமர் 8 பார்த்தீங்கன்னா, இப்போ 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 கவனிங்க, உங்களுக்கு வர உங்கள் வாழ்க்கையில் ஏன் காற்று அடிக்கி இயேசு கிறிஸ்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது, பாஸ்டர் நிம்மதியாக என் குடும்பம் போயிட்டு இருந்துச்சு, இப்போ ஒரு புது பிரச்சனை கிளம்பியிருக்கு. அப்படி எங்கே? காற்றழுத்த மண்டலம் தனுஷ்கோடியிலிருந்து 70வது கிலோமீட்டரில் குறைந்த காற்றழுத்த மண்டலம் என்ன செஞ்சுருக்கு? உருவாகி. இப்போ ஒரு கேள்வி, பாஸ்டர் நிம்மதியாக இருந்தேன், என் வாழ்க்கையில் ஒரு காற்றழுத்த மண்டலம், ஒரு புயல் புதுசாக கிளம்பியிருக்கு. இது சகோதரர்கள் புது புது வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பையனை பார்த்து கேட்டேன், தம்பி எப்படி இருக்க, பாபு எப்படி இருக்கேன்னு. ஒரே தாளிப்பாக இருக்குது வீட்டில் அப்படின்னு. தாளிப்புன்னு என்ன அர்த்தம்? கீழே உள்ளதை மேலே போட்டு மேலே உள்ளதை புரட்டி புரட்டி எடுக்கிறதுக்கு பிறகு தான் என்னது? தாளிப்பு. சகோதரிகள் அழகாக தாளிப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? தாளிக்கும் போது பிறகு இப்படிமாங்க, இப்படி எப்படி, அதாவது எந்த பொசிஷனில் எப்போ வரும், எப்படி திரும்பும்னு தெரியவே தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஏன் காற்று அடிக்கி, ஏன் புயல் அடிக்கி? இயேசு கிறிஸ்து இருக்கார். ஐயா உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இயேசு இருக்கார், ஏன் புயல் அடிக்கியா, ஏன் காற்று அடிக்கி? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிங்களேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். நியாயப்பிரமாணம் இல்லாட்டி பிரச்சனை என்ன பண்ணுதான்? கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற 3:24 கலாத்தியர் 3:24 கலாட்டியன்ஸ் 3:24 என்ன? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் இல்லாட்டி பிரச்சனை இல்லாட்டி புயல் காத்து நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியான ஹெட் மாஸ்டர் இல்லாட்டி வாத்தியார் இல்லாட்டி டீச்சர். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய புயல், பிரச்சனை, பண போராட்டம், பண கஷ்டம் எல்லாம் என்ன நடக்குன்னா கிறிஸ்துவனிடத்தில் நடத்துகிற இல்லாட்டி புத்திர சுவிகாரத்திற்கு நடத்துகிற, குமாரத்துவத்துக்கு நடத்துகிற எப்படி இருக்குதான் உபாத்தியா இருந்த. wherefore the law was our school master to bring us unto Christ that we might be justified by faith. 25 வாசிங்க. விசுவாசம் வந்த பின்பு
But after that faith is come, we are no longer under a school master. கீழானவர்கள் அல்லவே. நல்ல கவனம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், for ye are all the children of God by faith in Christ Jesus. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே, சத்தமாக சொல்லுங்க, தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். ஏன் புயல் புயல் அடித்தாதான் வேதம் சொல்லுது குமாரன் எழுந்தார். எல்லாம் சொல்லுங்க, குமாரத்துவம் எனக்குள்ளே இருந்து எழும்பும். எழும்பி வேதம் சொல்லுகிறது, இயேசு எழுந்து இறையாதே. புயல் அடிக்கி அதுக்கு எதிராக பேசுகிறார். எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனைகளுக்கு எதிராய். ஐயா எல்லாம் மலையை பார்த்து சொல்லுங்க, எவனாகிலும் இந்த மலையை பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இயேசு எழுந்து இறையாதே, அமைதலாயிரு, பி காம். வேதம் சொல்லுது அமைதல் உண்டாயிட்டுன்னு போடலை, மிகுந்த அமைதல். அப்போ புயல் ஏன் அடிக்கி? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு. எல்லாம் சத்தம், எனக்குள்ளா இருக்கிற இயேசு, எனக்குள்ளா இருக்கிற இயேசுவின் ஆவி, புத்திர சுவிகாரத்தின் ஆவி, மகனின் ஆவி, மகளின் ஆவி வெளியே வருவதற்காக தான் புயல் காற்று. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரியுதா? உங்களுக்குள்ள இருக்கிற மகனின் ஆவி, மகளின் ஆவி வெளியே வருவதற்கு. சென்னையில் ஒருத்தர் அட்ரஸ் கேட்டு ஒரு வீட்டுக்கு போயிருக்கார். சார் 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 நைட்டு 6:30 போயிருக்காரு, ஈவினிங் இருட்டுற நேரம். உள்ளே இருந்து ஒரு பெரிய நாய் கரெக்டாக காலை 2 போட்டு கழுத்தை இங்கே வந்துடுச்சான். ஏசப்பா ஒன்று கத்திருக்கார். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் அன்னைக்கு மாத்திரம் என் கழுத்தை கடிச்சிருந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிருக்கும். ஏன்னா இவருக்கே 75 வயசு ஆள். சுந்தரம் ஐயான்னு என் ஃப்ரெண்டு, அவர் உங்களுக்கு தான் தெரியுமே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது பாக்ஸில் வைக்கிற கேஸாக தான் இருக்கும். அப்படி அவர் சொன்னார், 6:30 மணிக்கு போயிட்டேன், உள்ளே நாய் கிடக்குலாம் தெரியல, ஜார்னா கரெக்டாக வந்து ஏசப்பான் இருக்கார். அந்த நாய் வந்து அப்படி கடிக்கு இங்கே வரைக்கும் வந்துச்சு. என்னமோ நினச்சி அப்படியே நின்றுச்சு. இப்போ நம்ம வாழ்க்கையில் வருகிற நாய் பேய் எல்லாத்துக்கும் என்னது? எல்லாம் சொல்லுங்க, புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்படி எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், ஸ்தம்பிக்க வைக்கும். எல்லாம் சொல்லுங்கள். ஒரு டிஎஸ்பி திருச்சியில் ஒரு 20 வருஷம் முன்னால் நடந்தது. ஆக்சுவலாக விடுதலை புலிகள் ஒரு குறிப்பிட்ட ரூமில் ஒரு இடத்துல இருக்காங்கன்னு தெரியும். ஆக்சுவலாக இவர் வந்து எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து அந்த குரூப் வந்து மினிமம் 2 பேர், ஒருத்தர் இருந்தாலும் சரி 25லேருந்து 50 பேர் போலீஸ் இருந்து தான் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும். 2 விடுதலை புலிகள் உள்ளே இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல. இவர் என்ன நினச்சாரோ என்னமோ, அந்த டிஎஸ்பி ஒரு ஆண்டவர் அறிந்தவர் சொன்ன, ஆண்டவரே உங்களுடைய மகன் நானும் என் கான்ஸ்டபிளையும் மாத்திரம் கூப்பிட்டு போகிறேன். இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது பண்ண முடியாது. நீ என் கூட வரும், உங்களுடைய மகன் நான் போகிறேன், அவங்கள நான் அரெஸ்ட் பண்ணணும். ஒரு விடுதலை புள்ளிக்கு 25 பேர், 2 விடுதலை மினிமம் 50 பேர் போலீஸ் வேணும். ஏன்னா அவங்க எடுப்பில் அவன் ஷூட் பண்ணுவான், இல்லாட்டி சயனைடு அவன் சாப்பிட்டு அவன் செத்துருவான். அவர் சொல்கிறாரு, நான் உங்களுடைய மகன் நான் போகிறேன், இந்த காரியம் சக்ஸஸாக முடியணும். ஜோமன்ட்டு போனாரான், ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு அவர் சொல்கிறான். டக்குன்னு போய் ஹேண்ட்ஸ் அப்னாரு, டக்குன்னு கையை வைத்துட்டாங்க. 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி அது பிறகு எல்லாம் ஏற்றிட்டு அவன் சொன்ன ஒரு காரியம், சார் நீங்கள் சொன்ன உடனே என் கை காலை எல்லாம் எங்கள் 2 பேருடைய கை காலை யாரோ கட்டி போட்டது மாதிரி இருந்துச்சு. ஒன்று சயனடை எடுத்து சாப்பிடுவோம், இல்லாட்டி நாங்கள் திருப்பி ஷூட் பண்ணுவோம், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. கரங்களை தட்டுங்கள், அல்லேலூயா.
ஐயா 2 பேர் இல்லை, சீரிய இராணுவமே கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். ஒரு எலிசாவை பிடிக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான மிலிட்ரி வந்துச்சு, இராணுவம். இவன் சொல்கிறான், ஆண்டவரே இவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும். ஒரு சிஸ்டர் பஸ்ஸை விட்டு இறங்கி இப்படி பார்த்தா எழுத்தாப்புல கரெக்டாக வரான், கடங்காரன் வர்றான். உடனே இந்த சிஸ்டர் பழிச்ச, ஆண்டவரே கடங்காரன் வரான், கண்மயக்கம் உண்டாக முடியும். அவன் வந்துக்கிட்டே இருக்கானா, இது இப்படிங்க அவன் கண்ணே தெரியலையா. நான் என்ன சொல்ல வரேன், எல்லாம் சொல்லுங்க, புத்திர சுவிகாரத்தின் ஆவி. சத்தமாக பாருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இயேசு அந்த ஆவியெல்லாம் நிரம்பி இருந்தார். இறையாதே அமைதலாய் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று உனக்கு சொல்லு, எழுந்து நட. இயேசு ஒரு இடத்துலையாவது கெஞ்சி கூத்தாடி பண்ணவே இல்லை. அதிகாரம், எல்லாம் சொல்லுங்க, கமாண்ட். எல்லாம் கரங்களை. இயேசுவின் நாமத்தினால மதுரை பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. உயர்ந்த ஸ்தானத்திலே, பூமியில் உயர்ந்த ஸ்தானத்திலே எங்கள் பிள்ளைகள் வேலையில் அமர்வார்களாக. எங்கள் சபைக்கு வேண்டிய, எங்கள் பட்டணத்துக்கு வேண்டிய, எங்கள் தேசத்துக்கு வேண்டிய வேலை வாய்ப்புகள் உண்டாவதாக. எங்கள் சபையாருக்கு வேண்டிய ஐஸ்வர்யம் வருவதாக. விற்க வேண்டிய சொத்துக்கள் விற்கப்படுவதாக. கடன்கள் அடைக்கப்படுவதாக. சரீரம் சுகம் அடைவதாக. தீர்க்காயுசு உண்டாவதாக. எங்கள் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகள், எங்கள் குமாரர்கள் குமாரத்திகள், சித்திரந்திருந்த அரண்மனை மூளை கற்கள், பலவான் கையில் உள்ள அம்புகள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டாங்க சமாதானத்தை நாங்கள் காண்போம். புத்திர பாக்கியங்கள், குழந்தை பேர் உண்டாவதாக. எங்கள் பிள்ளைகள் ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்படுவார்களாக. எங்கள் பட்டணத்திலே திருட்டு ஆவிகள், கொலை ஆவிகள் விலகுவதாக. எங்கள் பட்டணத்திலே ஆசீர்வாதம் உண்டாவதாக. செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் பட்டணம் நிலை பெற்று ஓங்குவதாக. வரவேண்டிய மழை தேவையான நேரத்திலே தேவையான மழை பெய்வதாக. எங்கள் அரசாட்சிகள், நகராட்சி கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மினிஸ்டர்கள் உண்மை உத்தமமாய் லஞ்சம் வாங்காமல் ஜனங்களை நேசித்து தங்கள் கடமைகளை செய்வார்களாக. எங்களுடைய மாநிலத்தின் முதலமைச்சரை, எங்கள் நாட்டின் பிரதம மந்திரிகளை, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸை ஆசீர்வதிக்கிறோம். உண்மை உள்ளவர்களாய் காணப்படட்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களாய் காணப்படட்டும். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஆளுகை செய்யட்டும். ஜனங்களுடைய க்ஷேமத்தை நாடுவார்களாக. எங்கள் குடும்பத்திலே பரிசுத்தம் உண்டாவதாக. எங்கள் பிள்ளைகளுடைய சிந்தைகள் பிரியமான சிந்தை உண்டாவதாக. எங்கள் பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் ஏவி எழுப்புவீராக. எங்கள் பிள்ளைகள் சிலம்பம் பண்ணுவார்களாக. எங்கள் பிள்ளைகளோடு கரம் இருப்பதாக. ஆவியிலே பலன் கொள்வார்களாக. எங்கள் குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதாக. ஒரு மனம் உண்டாவதாக. தேவ அன்பு உண்டாவதாக. பரிசுத்தம் உண்டாவதாக. கிருபை உண்டாவதாக. நல்ல வாகனங்கள், நல்ல வஸ்திரங்கள், நல்ல ஆகாரங்கள், நல்ல ஆபரணங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு வருவதாக. அன்பளிப்புகள் வருவதாக. ஏராளம் தாராளமாய் கர்த்தருக்கு கொடுப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால வானத்தின் பலகணி திறக்கப்படுவதாக. மடியிலே திரும்ப கொட்டுவார்களாக. நல்ல நாட்கள் உண்டாவதாக. சுகம் உண்டாவதாக. ஜீவன் உண்டாவதாக. ஆரோக்கியம் உண்டாவதாக.
எல்லா ரோடுகளும் செப்பனிடப்படுவதாக. இயற்கை வளங்கள் பெருகுவதாக. எங்கள் சபையாரை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். உலகத்தை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மரணத்துக்கு எதனா வியாதி வரக்கூடாது. விஷ கிருமிகள் பரவக்கூடாது. நல்ல மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுவதாக. கேன்சருக்கு மருந்துகள் உண்டாவதாக. கொரோனாக்கு மருந்துகள் உண்டாவதாக. ஜீவனையும் தீர்க்காயுசையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் எங்கள் பட்டணங்கள் மேலே, எங்கள் குடும்பத்தார் மேலே, எங்கள் உறவினர்கள் மேலே சொல்லுகிறோம். ஒவ்வொரு தெருக்களிலேயும் இயேசு அறியப்படுவார்கள். சுவிசேஷ கண்கள் திறக்கப்படட்டும். சபைகள் வளரட்டும். வெளிச்சம் உண்டாகட்டும். கடற்கரை மண்டலத்தினேன ஜனம் எங்களுக்கு நேராய், சபைக்கு நேராய் திரும்பட்டும். ஆத்தும ஆதாயம் பண்ணுவார்களாக. சபைக்கு சரியான இடத்துக்கு வருவார்களாக. தேவனை தேடுகிற இருதயம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய, சமாதான, சந்தோஷம் நம் அனைவரோடு உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த மழை கிளைமேட் சரியில்லாதனால சீக்கிரமாக போயிருங்க. ஆண்டவர் கிருபையால் வந்த எல்லாரையும் நான் வாழ்த்து. இந்த மழையிலையும் நீங்கள் வந்திருக்கீங்க. அநேகர் வருவாங்க. சண்டே ஆராதனை 8க்கு ஆரம்பித்து 10:30 மணி அளவில் முடிவு. சண்டே ஈவினிங், இந்த வாரத்தினுடைய ஈவினிங்கில் ஒரு சாட்சி சொல்கிற ஒரு நபரை ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறேன். நீங்கள் வாங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. வந்து யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ. டீ ஏதாவது குடிக்கீங்களா? டீ வேண்டாமா? எல்லோரும் சாப்பிட்டு வந்தீங்களா? உபவாசத்தோடு யாரும் வந்தீங்களா? யாராவது சாப்பிடாம வந்தீங்கன்னா உங்களுக்கு புரோட்டா வாங்கிட்டாங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.